ஆமாங்க. என் தம்பி பேரு முருகப்பெருமான். ஓ, அப்ப நீ தான் விநாயகர் பெருமாளா? சரிங்க சாமி. சொல்லுங்க சாமி. தன்னுடைய தம்பி முருகப்பெருமான் அழைக்கிறார். முருகப்பெருமான் அகலவகிட பபுன் வருகிறார். அண்ணவரை கிரீடமோ என்னோட மார்க் பழக்கமோ என் காலேஜ் வண்டியமோ தேடி பரவாயில்ல சொல்லிட்டு பார்த்தாயா பல சொல்லி கலகலன்னு ஆடு சாமி
சாமி அண்ணன் பத்தா நானும் ஆமாங்க வாங்க சாமி அதுக்கு முன்னாக அகர வீட பவனாகப்பட்டவர் அமைச்சு வருகிறார் அண்ணன் கலை தொடரும் யாரும் பீசாதே 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 யாரும் பேசாதே தம்பி ஒண்ணு தாட்டி இல்ல யாரும் பேசாதே பேசாதே பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெரியார்களே வணக்கம் சிறந்த தாய்மார்களே ஏய் தாய்மார்கள் அரவணைக்கு சிறந்த தாய்மார்களே தாய்மார்களே ஆட்டம் பார்க்க வந்திருப்பார்களே ஆமா வீட்டுல தலைகாணி பஞ்சு போயிட்டு தூங்குறவங்களே தூங்குறவங்க அவங்களும் நடந்து போறோம் ஆமா ஆமா அந்த மையனை வச்சு பாருங்கல்ல ஒரு பையன் தான் ஆமா எல்லாம் வணக்கம் சண்டை போடுவாங்க அந்த கத்தி சொல்றாங்களே அப்படின்னு ஆமா வணக்கம் நல்லவங்களே கெட்டவங்களே நல்லவங்களை கேட்டவங்க கேள்விகளே கேள்விகளே வயசுக்கு வந்தவங்களே வயசுக்கு வரவே தவிக்கிறவங்களே ஆகியவங்க அவங்களும் எல்லாத்தையும் ஆமா வச்சுக்கணும் வருத்தப்படாத வாலிப சிங்கங்களே ஆமா தம்பி குஞ்சுகளை தம்பி குழந்தைகளே சொன்னாலே அந்த பையன் வந்து இறுக்கி போடுறான் வந்துச்சு அண்ணே அது மட்டுமா எப்படிமா பார்த்தா
ஆகுமா? ஆமா. தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா? ஆனா அந்த குறிப்பிடுவது மரத்து கிடையாது. யாரு? பசுமரம் என்றால் ஒரு உடலை குறிப்பது. குறிக்கிறது. இருந்தால் சிவம். ஆமா. இல்லை என்றால் சவம். அதுக்கு பேர் சவம். ஆமா. அப்படி இருக்கும்போது அந்த மரத்தை வெட்டினா கூட சேர்த்தால் விறகு காலம். தீயிலிட்டா கரியும் மிஞ்சும். ஆனா இந்த பாய் உடலாகப்பட்டது சாம்பல் தான். செத்துட்டுனா முன்னாடி பேர் இருக்கும். ஆமா. என்னட்டோம்னா போனோம். அந்த பொண்டை எப்ப எடுக்கிறீங்க? அதுதான். அதுதான் கேட்பான். பாடி எப்ப தூக்குறீங்க? பாடி எப்ப தூக்கணும்? ஆமா. அந்த பேர் சொல்லி எப்ப எடுக்கிறீங்களா? கேட்க மாட்டாங்க. அதே அந்த உடம்புல சாம்பல் வச்சா கூட நெருப்பு வச்சா கூட இப்படி சாம்பல் கூட மிஞ்சாது. ஆனா அந்த விறகாகப்பட்டது வச்சா கரியாவது மிஞ்சும். அது போல அப்படிப்பட்ட ஒரு உடம்புக்கு இந்த உழைப்பு. அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி ஏட்ட கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாங்க. இன்னும் ஒரு மூட்டை கட்டி போட்டு வச்சாங்க. ஈசன் போட்ட கணக்கு மாதிரி தான் போய் பேச மாட்டியா? நீ என்ன கணக்கு மாத்தி மாத்தி எழுதி வைக்கலாம். ஆனா உனக்கு மேல ஒருத்தர் எழுதி இருப்பான். ஆமா. நீ எப்ப கேட்டா எழுதி முன்னேடு மாதிரி கீசிடுவான். ஆமா. அப்படியாப்பட்ட காரணம் இல்ல. பேசி போயிட்டு சுட்டுமா சுட்டு மாதிரி வந்துருங்க. சரி ஊரு என் பூல வா நல்ல கேட்டா அநேக பேர் எனக்கு அம்மா பேர் இருக்குது. ஆமா அதே அப்படிதான் தம்பி நம்ம ஊர மாறி மும்மாறி போயக்கூடிய ஒரு பாரம்பரியமான சீர்மிகு ராணிப்பாடி நகரம். இந்த நகரத்துல 22வது ஆண்டாக இங்க ஊர்ல இருக்கக்கூடிய பத்திரிகை மக்கள் ஊர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்ன காமாட்சி அம்மன் என்று சொல்லக்கூடிய ருத்ரவன்ய நாடகம் நடைபெறுகிறது. இது முதல் நாள் நாடகம். தமிழ் முதலிரவு உனக்கு அதான் முதலிரவு நாடகம். முதலிரவு பாப்பாங்களா? முதலிரவு நாடகம் இன்று முதல் நாள் இரவு நாடகம். ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி காமாட்சி அம்மன் திருவிழா காமாட்சி அம்மன் உப்பனம் என்று சொல்லக்கூடிய திருவிளையாடல் என்னும் ருத்ரவன்ய நாடகம். நாடகத்தில் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்வது எப்படி தொடர்பு நடிப்பீங்களோ அடிக்கக்கூடாது. காத்து ரசிச்சுக்கணும். அது வீட்டு செல்ல முடியாம பார்த்து எங்கள் இரவு முழுவதும் ஆதரவு கொடுக்குமாறு ஒரு பாதை தொட்டு வணங்கி கேட்டு இரவு முழுவதும் ஆதரவு கேட்டு வரும். அப்படி இருந்தாலும் நாளைக்கு நாள் கேட்டு வந்து ஆமா தம்பி நல்லா அருமையாக அதனால ஒண்ணு தேடி வந்துடுவோம். வேலை கொடுக்குறீங்க எதுக்கு வேலை கொடுக்குறீங்க? ஒரு ஆரத்துக்கு வேலை கொடுக்குறோம். சரி அப்படி இருந்தா நாளைக்கு வரதா இருந்தா அப்படியா அது கூட
இதோ தானிப்பேடியிலே ருத்திர மண்ணி நாடகம் நடத்தி கொண்டிருந்தார். அதுக்கோ நம்ம கூட வந்து நம்ம தாத்தி தந்து தம்பி அப்படி என்றால் ஆமா அப்பா சரணாயகா தம்பி அப்பா சரணாயகா அப்பா பிள்ளையாரே உள்ள தூக்கிடுப்பா காபர அப்படி வா அது ரெடி தெரியல புடி போடுமா சரி ஆமா 22ஆம் ஆண்டு ஆமா ருத்ரவாணி நாடகத்தை ஆமா சொல்லுங்க நடந்த ருத்ரவாணி நாடகம் நடத்த வந்துள்ளோம் ஆமா இந்த இரவு முழுவதும் இரவு மட்டுமல்லாமல் நடத்தக்கூடிய 7 இரவு சிறப்பாக நடத்த வேண்டும் மயவர வந்து அம்மி கொஞ்சம் காசு முடியல அது முடியல அத மாத்திடுவா உனக்கு என்ன போடா கொட்ட ஒரு மாதிரி போயிடு ஏய் கொஞ்சம் போய் மாட்டிக்கறா என்ன ஓடுங்க இங்க அடுத்து யார் வரணும்
நாடகத்திற்கு உறுதுணையா இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி தருகிறீங்களா? தரோம். அது தரம் மீன் கூட ரெண்டு பீடி வருமா? அப்படி இருந்தால் காட்சி தருகிறீங்களா? ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் அங்க அங்க விடாது போடுறது அங்க ஐயோ அங்க போட்டு வேஸ்ட் கிட்ட வச்சு இப்படி தூக்கி விடுறா டேய் கிட்ட இன்னும் வச்சு கிட்ட வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் செவுரு அதிகமாக தெரியக்கூடாது ஓகேவா அதான் செவுரு வந்து இவ்வளோ தான் இருக்கலாம் நாளைக்கு வந்து வச்சுக்கலாம் படைத்த காட்சி தருவது பேசக்கூடிய தெய்வங்கள் தாய் தந்தை மகளும் பெரியவர்களும் சிறியவர்களும் ஆமா போய் பண்ணோம்னா அவங்களை கும்பிட்டா ஆமா போகலாம் கும்பிடலாம் தம்பி எம்மை போன்ற நாடகக்காரர்களுக்கும் வெளியிலிருந்து ஆட்டம் பார்க்க ஆடி மம்மர்களுக்கும் ஊர் மரியாதைகளுக்கும் அனைவருக்கும் ஆமா பரிவாரம் இருக்கக்கூடிய
பலத்தோடு பயிலாக கைலாசக்கூடிய நானும் ஏய் என்ன மாமா கைலாசம் கைலாசம் இருக்குடா போட மாட்டாங்க இந்த குளம் எப்பேற்பட்ட தெரியுமா? அம்மா குளமா பெரிய குளமா சொல்றேன். இன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் சரிசமமான பலத்தோடு இருக்கு. ஓ தேவர்களும் சந்திரர்களும் சரிசமமான பலம். அதான் அப்போ இருக்கும்போது சைலன்ஸ் தேவர்கள் இப்படி இருந்தால் நாம் எப்படி வாழ்வது? ஓ அரக்கர்கள் வந்தாலும் ஒருவருக்கு சமமா இருந்தா ஆமா. எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது ஒரே சமமா இருக்கின்றன. ஆமா இவர்களுக்கு எல்லாரும் கைப்பிடி போயிட்டு ஆமா மகாவிஷ்ணுவிடம் ஒரே கேட்க சைலன்ஸ் அவரும் ஏய் வெளிய வந்து போறலாம் சைலன்ஸ் அவரும் நானும் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு அதுக்கு ஒரு திரு கொடுத்தாரு என்ன வந்து என்ன தெரியுமா? இருப்பார்கள் அமிர்தம் கிடைக்கும் என்று. திருப்பார்கள் அமிர்தங்களை வேண்டும் எப்படி எப்படி தெரியுமா? தெரியுமா? இருப்பார்கள் சைலன்ஸ் ஆசை என்ற பாம்பை வாசிகை என்ற பாம்பை கைதாகவும் மந்தாரகிற மலையை மலையேறி மலையை மத்தாகவும் அத்தாகவும் கிடையாது திருப்பார்களை பாண்டமாகவும் பாண்டமாகவும் பாவித்து அமிர்தம் இருந்தாங்க ஆமா. அமிர்தம் சாகக்கூட முடியாத பொருள் ஆமா அது ஒரு முறை இருக்க தேவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ ஒரு பொருள் இருக்கிறார்கள் மறுபுறமே கிடைக்க மறுபுறம் ஆழ்த்த வேண்டியா? சைலன்ஸ் அதனால நாம் யாரை நாடுவது? ஓ அப்படின்ட்டு ஆமா அரக்கர்கள் நாம யாரை நாடுவது என்று தெரியாமல் எங்கள் வந்து முறையிட்டார்கள். அரக்கரிடம் முறையிட்டார்கள் அப்பொழுது நாங்களோ நாங்கள் அமிர்தம் தான் எங்களுக்கு என்ன பால்? ஓ நீங்க கஞ்சன் கேக்குறீங்க ஆமா. நான் அமிர்தம் கிடைச்சா எனக்கு தான் கஞ்சன் கொடுப்பேன் கேட்டேன் அப்ப அவர் என்ன சொன்னாரு அது தெரியுமா? அமிர்தத்தை அனைவரும் பார்த்துருக்கோம் அந்த அமிர்தத்தை வாய் தருவோம் என்று சொன்னவுடனேயே ஒப்புக்கொண்டீர்கள் எந்த பகுதியில் அமிர்தத்தால் என்ன பயன் என்று கேட்டோம். அவர்களோ இந்த அமிர்தத்தால் அமிர்தம் உண்டால் என்றென்றைக்கும் இறப்பு என்பது கிடையாது இறப்பு என்பது கிடையாது. ஆமா. ஐயா உடல் கிடையாது. ஆமா அதனால பிறப்பு மட்டும்தான் இறப்பே கிடையாது இறப்பே கிடையாது. ஆமா அதை நம்பி நாங்கள் தயங்குவது கிடையாது. ஒப்புக்கொண்டீர்கள் ஒப்புக்கொண்டு ஒருபுறம் நாங்கள் நிற்க மறுபுறம் தேவர்கள் நிற்க. சி, ஆமா அப்படியே கடையிருங்க கிடையாது. எப்படி மொபைல் கடையும் போது அப்படி கடையும் போது கடையும் போது அமிர்தமாக போட்டு வந்து வரலையா ஏமாத்திருக்கீங்களா ஆமா ஆமா அப்பொழுது எல்லாம் கலைத்து விட்டார்கள். ஆமா இது என்னடா இது? மாநாள கடினம் ஒண்ணு கூட வரலையா அப்படின்னு அமிர்தம் கிடைக்கவில்லை என்று சொன்னா என்ன வந்துருமா அவனும் மறுபடியும் இழுவை தாங்காமல் ஆமா அந்த ஆசையாக பாம்பாகப்பட்டது தன் விஷத்தை பின்னா கடலிலே கை விட்டது. கடி போது வலி தாங்கால ஆறு கட்டோட கட்டி இருந்துச்சு கடலிலே கை விட்டது. ஆமா அந்த கடலிலே கட்டிய உடனே கட்டிய உடனே அந்த விஷமாகப்பட்டது ஆ. கடலில் கலந்த உடனே எல்லாருக்கும் மூர்ச்சையாகி விட்டது. மயமாயிட்டீங்க ஆமா கடல் அந்த போயிட்டு இதை அறிந்த பரம கடலானவர் இறங்கிறாரு. உலகமே அழிந்து விடும் என்று என்று ஆமா அவர் அந்த விஷத்தை எடுத்து அப்படியே அந்த கடல் எடுத்து அப்படியே முழுகிட்டார் காண கொண்டு கொண்டார். ஆமா இதை பார்த்த பரமேஸ்வரனாகப்பட்டவர் வரவேற்பட்டவள் இந்த அமிர்தத்தை உண்டால் நம் கணவர் இருந்து கணவருக்கு ஏதாவது நேர்ந்துவிடும் என்று அவரும் கண்டது நிறுத்தார்கள் இதை கொண்டு சிவபெருமான் கழுத்தை பிடிக்க விஷமாகப்பட்டு தங்கிவிட்டது அதுதான் ஆம்பளைக்கு நினைக்கிற கண்டம் அப்படி இருக்க மீண்டும் கலந்தோம். மீண்டும் கலந்த உடனே அமிர்தமாகப்பட்டு கொண்டது மேலே வந்தது. அந்த அமிர்தத்தை கண்டவுடன் நாங்களோ அந்த அமிர்தத்தை எடுத்து